Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் நல்லா படிக்கிறீங்களா சங்க? Wish you all the best. ட்ரிக்னாமெட்ரி, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப கஷ்டம்னு நினச்சிடாத. ரொம்ப 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 ஈஸி. இதிலிருந்து ஈஸியாக நீ டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் கணக்கு அட்டன் பண்ணலாம். ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், 2 5 மார்க், சாரி 2 1 வேர்டு. சரியா? ஈஸியாக மார்க் வாங்கலாம் ராஜா. இதில் எதுவும் கஷ்டமே இல்லை. போட்டு போட்டு பாருங்க, ஒன்றுமே கிடையாது. சரியா? நிறைய தரம் போட்டு பார்க்கணும், அப்போ தான் கணக்கு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 4.3 4th தேர்டு ஒன். நல்லா கவனமாக பார்த்துங்க. எக்ஸசைஸ் 4.3ல கண்ணு 4th சம், அதில் தேர்டு ஒன். காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. கண்ணு பாரு, சைன் இன்வர்ஸ் 4/5 tan இன்வர்ஸ் 3/4. கண்ணு இது ஒன்றுமே கிடையாது. இது ஏன்னு எடுக்கணும், இது பின்னு எடுக்கணும். அப்போ இது ஏ, இது பின்னா காஸ் ஏ மைனஸ் பி தான் ஃபார்முலா. புரியுதா கண்ணு? இப்போ இது ஏன்னு எடுத்து இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் ஏவும் சைன் ஏவும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதை பி எடுத்து இதிலிருந்து காஸ் பியும் சைன் பியும் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா வந்துடும். இப்போ பாரு, டேக் ஏ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. இப்போ இந்த சைன் இன்வர்ஸை நம்ம நீக்கணும். அப்போ சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைனு. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 4/5. நான் சொல்கிறது புரியுதா கண்ணு? ஏ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. சைன் இன்வர்ஸை நீக்கணும்னா போத் சைடு இங்கேயும் சைனை சேர்த்து இங்கேயும் சைனை சேர்த்து, அப்போ இது சைன் ஏ, இங்கே சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி 4/5 இப்படியும் சொல்லலாம். சைனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏங்கிற ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர இது ஏ, இது 90. ஏ பாரு, இந்த ஏங்கிற ஆங்கிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாவே இதை பார்த்து ஆப்போசிட் சைட், ஏவுக்கு ஆப்போசிட் சைடில் 4, ஹைபாட்னியூஸ் 5. அப்போ ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னியூஸும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்று அட்ஜசன்ட் சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு வேணும்னா என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ள ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டிலிருந்து ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டை கழிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸை ஸ்கொயர்டு பண்ணால் 25 மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்தா 9, 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3. இப்போ புரியுதா தங்கம்? நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இங்கே இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் சைன் இன்வர்ஸை நீக்கணும்னா போத் சைடு சைன் சேர்த்துறேன். அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு இங்கே சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி 4/5. இல்லை உனக்கு அப்படி புரியலைன்னா சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைன் மாறும்னு வச்சுக்கோ. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 4/5. சைனுடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடில் 4, ஹைபாட்னியூஸ் 5. அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ள ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டிலிருந்து ஆப்போசிட் ஸ்கொயர்டை கழிக்கணும். ஹைபாட்னியூஸை ஸ்கொயர்டு பண்ணால் 25, இந்த ஆப்போசிட் சைடு 4 ஸ்கொயர் பண்ணால் 16. சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9, அதுக்கு ரூட் எடுத்தால் 3. இதிலிருந்து காஸ் ஏ, காஸ் ஏ என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு ஏவுக்கு அட்ஜசன்ட் சைடில் 3, ஹைபாட்னியூஸ் 5. அப்போ 3/5. இப்போ சைன் ஏவும் தெரிஞ்சு போச்சு, காஸ் ஏவும் தெரிஞ்சு போச்சு. இதை ஏன்னு எடுத்து சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இதை பின்னு எடுக்கணும். அப்போ பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இப்போ இந்த tan இன்வர்ஸை நீக்கணும். அப்போ போத் சைடு இங்கேயும் டேனை சேர்த்து இங்கேயும் டேனை சேர்த்து, இங்கே டேன் சேர்த்துனா tan பி, இங்கே டேன் சேர்த்துனா டேனும் tan இன்வர்ஸும் நீங்கி 3/4. டேனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ பிங்கிற ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோ. இதில் இது 90, இது பி. பிக்கு ஆப்போசிட் சைடில் 3, பிக்கு அட்ஜசன்ட் சைடில் 4. இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியாது. அப்போ ஹைபாட்னியூஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணணும். நல்லா கவனமாக பாரு, இங்கே ப்ளஸ் போடணும். அதே இங்கே வந்து கேட்டால் மைனஸ் போடணும். இது பெரிய பக்கம்.
ஹைபாட்னியூஸ் பெரிய பக்கம் தாங்க. ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்டு. அதே நமக்கு அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டு. புரியுதா? இங்கே கழிக்கணும் ராஜா, ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். ஆப்போசிட் சைடு கேட்டாலும் சரி, அட்ஜசன்ட் சைடு கேட்டாலும் சரி, ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அதே ஹைபாட்னியூஸ் கேட்டால் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, ரூட்டுக்குள்ளே 25, 25க்கு ரூட் எடுத்தால் 5. இதிலிருந்து சைன் பி. சைன் பி என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ 3/5. அதே காஸ் பி அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ 4/5 அட்ஜசன்ட் பார். அப்போ இப்போ நம்ம கணக்கு இது ஏ இது பியா. அப்போ காசு ஏ மைனஸ் பி. காஸ் ஏ மைனஸ் பி. காஸ் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும். காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. புரியுதா சாமி? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. அப்போ தேர்ஃபோர் காஸ் ஏ பாரு 3/5 இன்ட்டு காஸ் பி 4/5 ப்ளஸ் சைன் ஏ பாரு 4/5 இன்ட்டு சைன் பி பாரு 3/5. அப்போ 12 4 3s are 12 12/25 ப்ளஸ் 12/25 25 காமன் ஆடு மேலே ஆட் பண்ண. இப்போ 24/25. அப்போ நம்ம ஆன்சர் 24/25. புரியுதா தங்கம்? இது ஒன்றுமே இல்லை சாமி, ஜஸ்ட் கான்செப்ட். இதை ஏன்னு எடுத்துக்கோ, இதை பின்னு எடுத்துக்கோ. அப்போ இது காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா தான். அப்போ காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலானா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ மொதல் ட்ரையாங்கிளில் ஏங்கிற ட்ரையாங்கிளில் காஸ் ஏவும் சைன் ஏவும் வேணும். பிங்கிற ட்ரையாங்கிளில் காஸ் பியும் சைன் பியும் வேணும். இவ்வளவுதான். இப்போ புரியுதா? இப்போ ஏங்கிற ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு ஹைபாட்னியூஸ் தெரியும். அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அப்போ பெரிய பக்கத்துலேருந்து சின்ன பக்கத்தை கழிக்கணும், ஸ்கொயர் பண்ணு. இப்போ 25 மைனஸ் 16 9, ரூட் எடுத்தால் 3. அதே ஹைபாட்னியூஸ் பெரிய பக்கம் வேணும்னா ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 25 ரூட் எடுத்தால் 5. இதுக்குள்ளேருந்து உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்னியூஸ். அப்போ இதிலிருந்து காஸ் ஏ வேணும். புரியுதா? ஆல்ரெடி சைன் ஏ நமக்கு தெரியும். ரெண்டாவது ட்ரையாங்கிளில் நமக்கு காஸ் பியும் வேணும், சைன் பியும் வேணும். அவ்வளோதான். அப்புறம் ஃபார்முலா. அப்புறம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதுதான் முக்கியமான கணக்கு. இப்போ புரியுதா தங்கம்? இல்லை ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.